தமிழகத்தின் நிதிநிலை அறிக்கை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியான நிலையில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது குறித்து தற்போது வரை அரசு எந்த கொள்கை முடிவும் எடுக்கவில்லை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இருந்தாலும் தமிழகத்தில் தற்போது பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது குறித்து தற்போது வரை அரசு தரப்பில் எந்தவித கொள்கை முடிவும் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் நிதிநிலை அறிக்கை குறித்தான வெள்ளை அறிக்கை வெளியான நிலையில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது குறித்து தமிழக அரசு இதுவரை எந்த கொள்கை ரீதியான முடிவும் எடுக்கவில்லை என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம் சிக்கந்தர். தமிழகத்துல பேருந்து கட்டணம் உயர்த்தம் என்பது கடந்த 2018 ஆண்டுகளுக்கு பிறகாக தற்போது வரை பேருந்து கட்டணம் என்பது உயர்த்தப்படவில்லை. இந்த நிலையில நேற்றைய தினம் நிதித்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை என்பதனை வெளியிட்டிருந்தார். இதில் போக்குவரத்து கழகம் தொடர்ச்சியாக நஷ்டத்தில் இயங்கி வருவதாகவும் அது தொடர்பான அந்த புள்ளி விவரங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த வெள்ளை அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில நேற்று முதலாகவே சமூக வலைதள பக்கங்கள்ல மறைமுகமாக போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்படுவதையே அமைச்சர் வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் என்பது தொடர்பான ஒரு விவாதங்கள் என்பது சமூக வலைதள பக்கங்கள்ல தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த செயல்பட்டு வரக்கூடிய அந்த போக்குவரத்து கழகங்கள் மூலமாக செல்லும் பேருந்துகளுக்கு பேருந்து கட்டணம் என்பது உயர்த்தப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக நாம் தகவல்கள் சேகரிக்கும் போது தமிழக அரசு இதுவரையிலும் இது தொடர்பாக எந்த ஒரு கொள்கை முடிவையும் எடுக்கவில்லை என்பதாக சுட்டிக்காட்டுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 8 போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டு வருகிறது. சுமார் 20,000க்கும் அதிகமான பேருந்துகள் இந்த போக்குவரத்து கழகங்களால் இயக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் தமிழகத்தில் மாநகரம் முதல் கிராமம் வரையில் இருக்கக்கூடிய அனைத்து வழித்தடங்களும் தேர்வு செய்யப்பட்டு அந்த வழித்தடங்கள்ல பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசு பேருந்து கட்டணம் என்பது கடைசியாக கடந்த 2018 ஆண்டு 50% வரை உயர்த்தியது. அதற்கு பிறகாக 8 ஆண்டுகளாக தற்போது வரை பேருந்து கட்டணம் என்பது உயர்த்தப்படவில்லை. ஆனால் டீசல் மற்றும் உதிரி பாகங்களின் விலைக்கு ஏற்ப மற்ற மாநிலங்களில் பேருந்து கட்டணம் என்பது உயர்ந்த போதிலும் தமிழகத்தில் இதுவரையிலும் மக்கள் நலன் கருதி இதுவரையிலும் கடந்த 8 ஆண்டுகள்ல பேருந்து கட்டணம் என்பது உயர்த்தப்படாமல் இருந்தது. உதாரணமாக கடந்த 2018 ஆண்டு பெட்ரோல் டீசல் விலை என்பது 63 ரூபாய் இருந்தது. ஆனால் தற்போது 100 ரூபாயும் கடந்து விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இது தவிர தற்போது தமிழகத்துல பெண்கள், திருநங்கைகள், பள்ளி மாணவர்கள் சிலருக்கு பேருந்துகள்ல பயணம் செல்வதற்கு சலுகைகள் என்பதும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சலுகை கட்டணங்களை போக்குவரத்து கழகத்திற்கு தமிழக அரசு வழங்கிவிடும். இதன் காரணமாகவும் ஒரு புறத்தில் இழப்பு ஏற்படுகிறது. இந்த நிலையில தான் தற்போது தமிழகத்தில் இயங்கி வரக்கூடிய அந்த பேருந்துகளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு தொகை கிடைக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை எல்லாம் பார்த்தோமே என்றால், உதாரணமாக அரசு விரைவு பேருந்து 10 கிலோமீட்டர் பயணித்தால் ஆந்திராவில் 30 ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது, கேரளாவில் 20 ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று வரையிலும் 12 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று அரசு பேருந்துகளை 1 கிலோமீட்டர் இயக்குவதற்கு 70 ரூபாய் 61 காசுகள் செலவாகும். பயணச்சீட்டு மூலம் பெறும் அந்த பயணம் என்பது 25 ரூபாய் 97 காசுகள் மட்டுமே வருமானமாக கிடைப்பதாக தெரிகிறது. ஆனால் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அரசிற்கு 53 ரூபாய் 81 காசுகள் நட்டம் ஏற்படுவதாக நேற்று செய்தியாளர் சந்திப்பு மூலமாக அந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்ட போது அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில சாதாரண பேருந்துகள் தமிழகத்தில் 1 கிலோமீட்டர் ஓட வேண்டும் என்றால் 1 கிலோமீட்டருக்கு 0.58 காசுகள் மட்டுமே கட்டணமாக தமிழகத்தில் இதுவரையிலும் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தனியார் பேருந்து ஓட்டுநர் உரிமையாளர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகி பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பதாக ஒரு கோரிக்கையும் வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கை தொடர்பாக உயர்நீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டு இது தொடர்பாக ஒரு குழு அமைத்து விரைவான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில ஒரு குழு என்பதும் அமைக்கப்பட்டது. அந்த குழுவும் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்திருந்தார்கள். இதற்கு முந்தைய அரசு தனியார் பேருந்துகளுக்கான அந்த பேருந்து கட்டணம் மட்டுமே உயர்த்தப்படுகிறது, அரசு பேருந்துகளுக்கான கட்டணம் உயர்த்தப்படாது, அது தொடர்பான கொள்கை முடிவு இல்லை என்பதாக அந்த அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது வரை தமிழக வெற்றி கழகம் சார்பில் இது தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடவில்லை. போக்குவரத்து பேருந்து கட்டணம் என்பது உயர்த்தப்படுகிறதா இல்லையா என்பது தொடர்பாக போக்குவரத்து கழகங்கள் சார்பில் எந்த ஒரு தகவலும் கிடைக்கப்படவில்லை. ஆனால் நேற்று வெள்ளை அறிக்கைக்கு பிறகாக தொடர்ச்சியாக சமூக வலைதள பக்கங்கள்ல பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுவதாக ஒரு தகவல்கள் வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலையில பேருந்து கட்டணம் உயர்த்துவது தொடர்பாக தமிழக அரசு இதுவரையிலும் எந்த ஒரு கொள்கை முடிவும் எடுக்கவில்லை என்பது தொடர்பான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.